பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ பணம் கொடுத்துருப்பாங்க செந்தில். ஆனால் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிடுறாங்க. என்னம்மாம்மா இன்னுமே வேலை கிடைக்கலன்றாங்க. சாரி மாப்பிள்ள, நான் நம்பி பணத்தை கொடுத்தவன் ஏமாற்றிட்டான்றாங்க. அதனால பணம் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டு செந்தில் ஷாக் ஆகுறாங்க. மாமா, நான் உங்களை நம்பி தானே அந்த பணத்தை கொடுத்தேன். அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? என் அப்பா அம்மாவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்களேன்னு வாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் மாப்பிள்ள? நான் நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் நினைக்கலையா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆகிப்போச்சு. இப்போ 10 லட்ச ரூபாய் பணத்தை கையை விட்டுட்டு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, அடே என்னடாச்சு செந்தில், ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. மீனா, தோத்து போய் நிற்கிறோம். மீனா, தோத்து போய் நிற்கிறியா? உன்னுடைய அப்பா கிட்ட வேலைக்காக பணம் கொடுத்தலாம். ஆமாம், அப்பா சீக்கிரம் வேலை கிடைச்சிடும்னு சொன்னாங்க. அந்த பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்களாம். வேலை கிடைக்காதான் அப்படின்றாங்க. கேட்ட மீனா ஷாக் ஆகுறாங்கடி. உனக்கு வேற யாராச்சும் தப்பாக சொல்லியிருப்பாங்க. வேற யாரும் சொல்லலை மீனா, உன்னுடைய அப்பாவே தான் இந்த விஷயத்த சொன்னாங்கன்றாங்க. அவ்வளோதான், நம்ம பணம் போயிடுச்சோன்னு ஒன்று பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.